திரு மாதேஸ்வரன், இந்த ஏவுகணைகள் என்ன வகையிலான ஏவுகணைகளாக இருக்கின்றன? எவ்வளவு தூரம் ஆபத்தை உண்டாக்கக்கூடியது அல்லது எவ்வளவு தூரத்திற்கு சென்று தாக்குதலை தொடுக்கக்கூடியது, அதை தடுக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அந்த அயர்ன் டோம் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுத்துருங்க, நம்ம அதுக்கு பிறகும் பேசலாம் சார். எஸ், இது எல்லாமே பாலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணி ஈரான் தாக்கியிருக்காங்க. முதல்ல பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தாக்குனதுல ஃபர்ஸ்ட் இது வந்து செகண்ட் அட்டாக். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்களுடைய கான்சுலேட் சிரியாவில் இஸ்ரேல் தாக்குன உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அது ஒரு இண்டிகேஷன். இந்த தடவை 200 மிசைல்ஸ் வச்சுட்டு தாக்கியிருக்காங்க. அது இந்த இப்ப இருக்கிற டெக்னாலஜில இந்த மிசைல்ஸ் எல்லாமே ரீசனபிள் அக்யூரசி கிடைக்கும். அதுல எவ்வளவு சைஸ் வார்ஹெட் வச்சிருக்காங்கிறத பொறுத்து டேமேஜஸ் உண்டாகும். சில போட்டோகிராஃப்ஸ்ல பார்த்திருக்கோம், அந்த மொசாட் ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்துல விழுந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைல், அது கிரேட்டரே பெரிய கிரேட்டர். ஆக்சுவலா அது பில்டிங் மேல பட்டிருந்தா பில்டிங் ஃபுல்லா போயிருக்கும் அது கம்ப்ளீட்டா. அது மாதிரி அதனால அதோட அக்யூரசி ரீசனபிளா இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈரான் திருப்பியும் ஒரு மெசேஜ் அனுப்புது. அவங்களுடைய அயர்ன் டோம் வந்து இந்த தடவை போன தடவை அமெரிக்காவோட சேர்ந்து மற்ற கண்ட்ரியோட சேர்ந்து கிட்டத்தட்ட 90% மிசைல்ஸ் அவங்களால டேக்கிள் பண்ண முடிஞ்சது அப்படின்னு இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டுமே சொன்னாங்க. அதாவது ஏப்ரல் மாதத்துல ஈரான் தாக்கி அந்த சம்பவத்தை அந்த சம்பவத்துல. ஆனா இந்த தடவை நேற்றுக்கு பண்ண அட்டாக்ல 80% மிசைல்ஸ் எல்லாமே அவங்க அனுப்பிச்ச டார்கெட்டை அடைஞ்சதாக ஈரான் சொல்லுது. வெஸ்டர்ன் சோர்சஸும் அதை அக்செப்ட் பண்ணுது. அது அப்படின்னா அயர்ன் டோம் கேப்பபிலிட்டி வந்து சேச்சுரேஷன் அட்டாக்னு சொல்லுவோம். அந்த சேச்சுரேஷன்ல அயர்ன் டோம் வந்து கேப்பபிலிட்டி வந்து இழந்துருது. அது ஒரு இஸ்ரேலுக்கு ரொம்ப ஒரு ஒரிங் கவலைக்கிடமான ஒரு ப்ராப்ளம் ஆகும். அது ரெண்டாவது, இது அகெயின் மெசேஜஸ் அவங்க ஈரான் அனுப்புறாங்க. அதாவது எங்க கிட்ட இந்த மாதிரி தாக்குதல் நடத்த முடியும். அவங்க டார்கெட் பண்ணது எல்லாமே மிலிட்டரி டார்கெட்ஸ். அதனால பாப்புலேஷன் டெல் அவீவ் சிட்டி சென்டர்ல ஒரு மிசைல் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ஏற்பட்ட உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம். இல்ல நிறைய சிவிலியன் பில்டிங்ஸ் சேதம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ணல. எல்லாமே ஒரு மிலிட்டரி டார்கெட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அது சில டேமேஜஸ் நடந்திருக்கும், சில ஏர் பேசஸ் அட்டாக் ஆயிருக்கு. ஆனா அந்த இடத்துல எல்லாம் அவங்க ஏற்கனவே தற்காப்புக்காக ரொம்ப ஸ்ட்ராங் ஷெல்டர்ஸ்ல ஏர்கிராஃப்ட்லாம் ஸ்டோர் பண்ணி இருக்கிறதுனால அதெல்லாம் சேதமடையாம தப்பிச்சிருக்கலாம். ஆனா மெயின் மெசேஜ் என்னன்னா, இந்த மிசைல்ஸ் அட்டாக் ஈரான் இன்னும் ஜாஸ்தி இதை விட பண்ண முடியும். இதுல வந்துட்டு அவங்க கிட்ட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்ங்கிறது அதுக்கான தடுப்பு கிடையாது. இஸ்ரேலுக்கு கிடையாது, அமெரிக்காவுக்கும் கிடையாது. அதனால ஹைப்பர்சானிக் மிசைல்ஸும் ஹெவி வார்ஹெட்டோட அவங்க யூஸ் பண்ணி எஃபெக்டிவ் டார்கெட் சூஸ் பண்ணி அடிச்சாங்கன்னா அது வித்தியாசம். ஹைப்பர்சானிக் மிசைல்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு என்ன பாக்குறீங்க? ஏன் அதை வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிறீங்க? ஏன்னா அது வர்ற வேகத்தை இன்டர்செப்ட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி ரெடார்ஸ்க்கு கிடையாது, அந்த அயர்ன் டோம் மிசைல்ஸ்க்கும் கிடையாது. அதுதான் முக்கியம். ஏன்னா ஹைப்பர்சானிக் மிசைல்ங்கிற சவுண்டை விட 5 மடங்கு அதிகமான வேகத்தோட வருது. கீழே வரும்போது 5000-6000 கிலோமீட்டர் வேகத்துல வந்து இடிக்குது. அந்த வேகத்துல வந்து இடிக்கும் போதே கைனடிக் டேமேஜே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதோட வார்ஹெட் எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது இன்னும் ஜாஸ்தி இருக்கும். எவ்வளவு தூரத்துக்கு அந்த டேமேஜ் கிரியேட் பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வருது அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய டேமேஜ், ஒருவேளை அதை இன்டர்செப்ட் பண்ண முடியல, தடுக்க முடியல அப்படின்னா அந்த டேமேஜ் பரப்பளவுல இல்லைன்னா அது கேட்கிறேன், எவ்வளவு தூரத்துக்கு அது பாதிக்கும் அப்படின்னு? பரப்பளவுல கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 0.5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு அது டேமேஜ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அது இப்ப யுக்ரைன் வார்ல நிறைய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் ரஷ்யா யூஸ் பண்ணதுல டேமேஜஸ் பார்க்க முடியுது நம்மளால. அதுதான் அவங்களால அதை தடுத்து நிறுத்தவே முடியல. இந்த இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் சென்டர்ல அனுப்பிச்சாங்கன்னா ஃபுல் எலக்ட்ரிசிட்டி யுக்ரைன் பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அந்த மாதிரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணும்போது. அக்யூரசியும் ஜாஸ்தி இருக்கு. அக்யூரசி இந்த காலத்துல ரொம்ப எஃபெக்டிவ் அக்யூரசிஸ் வருது. ஜிபிஎஸ் இல்லைன்னா ரஷ்யன் கிளாஸ்னாஸ் யூஸ் பண்ணி அவங்களால பண்ண முடியும். ஜிபிஎஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்காது. ஆனா ரஷ்யன் கிளாஸ்னாஸ் மற்ற
டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டா பண்ண முடியும். சேதம் உண்டாக்கணும், பெரிய அளவுக்கு உயிர் சேதம் உண்டாக்கணும்னா அவங்க அதுக்கேற்ற பகுதிகளை டார்கெட் பண்ணவும் முடியும்ன்றீங்க. அக்யூரசிங்கிறது முடியும், அதெல்லாம் முடியும். இது ஒரு வார்னிங் ஆக்சுவலா அவங்களுக்கு. ஏன்னா இஸ்ரேல் வந்து டார்கெட்டட் அசாசினேஷன்ங்கிறதுல நிறைய லீடர்ஸை கொண்டிருக்காங்க. அதனால அவங்க பாட்டுக்கு வார்னிங் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அது அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்ப ஈரானுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இல்லைன்னு உலகத்துக்கு தெரியற மாதிரி ஆகுது. ரெண்டாவது அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ற சமயத்துல எஸ்கலேஷனையும் மனசுல வச்சிருக்கணும். ஜாஸ்தி அது கையை விட்டு போகாம கண்ட்ரோல் இல்லாம போர் பெருசாயிடக்கூடாதுங்கிறதும் அவங்க கவனத்துல இருக்கு. அதே சமயத்துல போர் வேண்டாங்கிற ஒரு அக்கறையோட அல்லது ஒரு கவலையோட அதை அணுகுறாங்கன்றீங்களா ஈரான்? ஆமா ஆமா, ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஈரானை உள்ள இழுக்கணும்னு அமெரிக்காவே ஈரானையும் உள்ள போர்ல இழுக்கணுங்கிற ஆப்ஜெக்டிவ். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் அனாவசியமா உள்ள நுழைய வேண்டாங்கிற ஒரு காஷன் இருக்கு. அதே சமயத்துல அவங்க நேற்றுக்கு பண்ண அட்டாக்ல அவங்க கட்டாயமா ரஷ்யன்ஸோட கலந்து பேசியிருப்பாங்க, சைனீஸோட கலந்து பேசியிருப்பாங்க. அந்த அஷூரன்ஸ் எல்லாம் இருக்கும்போதுதான் அவங்க அந்த அட்டாக் எடுத்திருப்பாங்க. ஈரானுக்கு வந்து ரஷ்யா சைனாவோட பேக்கிங் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆலோசனைகள் பெறப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறீங்க. அது கட்டாயமா கட்டாயமா. நேற்றுக்கு ராத்திரி அந்த மெசேஜ் வந்து புத்தினுடைய அவசரமா கிரெம்லின்ல இந்த அட்டாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிரெம்லின்ல அவசர ஆலோசனை நடத்துறாருங்கிற ஒரு மெசேஜ் ட்விட்டர்ல வந்தது, போட்டோகிராஃப் இருந்தது. அந்த அந்த இத பார்த்தோம்னா உலக நாடுகளுடைய கவலை அல்லது கவனம் இருக்கிறதும் அதுதான். ஏன்னா இஸ்ரேலை முழுமையா ஆதரிக்கிற இடத்துல அமெரிக்காவும் ஈரானை பேக் பண்ற இடத்துல ரஷ்யா அல்லது சீனா இருக்கும்போது இது பெரிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு மோதலாக, அது நேரடியான மோதல்னா கூட இவங்க வந்து ஒரு இவங்களை பயன்படுத்தின ஒரு மோதலாக அது ஒவ்வொருத்தரை முன்னிறுத்துறாங்களான்ற ஒரு கவலையும் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, இப்போ எலக்ட்ரிசிட்டியை டார்கெட் பண்ணாங்கன்னா பவர் இல்லாம பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சுங்க. இது நம்ம வந்து யுக்ரைன் வாரோட கூட கம்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரஷ்யா தொடக்கத்தில் அதுதான் பண்ணாங்க. யுக்ரைன்ல இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன்ஸை தான் டார்கெட் பண்ணாங்க. அது பெரிய அளவுக்கு அந்த இழப்புகளை ஏற்படுத்துது. இங்க அப்படியான அட்டம்ஸ் பண்ண முடியுமா? இப்போ ஜியாகிரபிக்கலா பேசும்போது ரொம்ப இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் ரொம்ப அதிகம். இஸ்ரேல்ல இருந்து ஈரான் வந்து பக்கத்துல இல்லை. ஆனா இந்த மிசைல் எவ்வளவு தூரத்துக்கு போகும், எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எவ்வளவு செகண்ட்ல அல்லது எவ்வளவு மினிட்ல போய் ரீச் ஆகும்னு உங்களுக்கு? ஈரான்ல இருந்து இஸ்ரேல் வந்துட்டு 2000 கிலோமீட்டர் கீழே தான் இருக்கு. அதனால அவங்களால அந்த ரேஞ்ச் இந்த மிசைல்ஸ் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் ஈரான் கிட்ட இருக்கு. அதனால இது அவங்களுடைய ரேஞ்ச் கேப்பபிலிட்டிக்குள்ள இருக்கு, டார்கெட்டிங் கேப்பபிலிட்டிக்குள்ள இருக்கு. டைமிங் வந்துட்டு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள அவங்க அந்த டார்கெட்ஸை ரீச் பண்ண முடியும். அதனாலதான் அமெரிக்கன்ஸ் உடனே வார்னிங் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு முன்னாடியே, இந்த ஈரான் லான்ச் பண்ண போறாங்க அவங்க இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் மூலமா. அதனால இட்ஸ் ஆக்சுவலா இஸ்ரேலிசம் ப்ரிப்பேர்டா இருந்தாங்க அட்டாக் வர்றதுக்கு. பைடன் எல்லாமே அங்கிருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு அந்த இன்புட்ஸ், இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் கிடைச்சிருக்கலாம், அதன் அடிப்படையில் நடந்திருக்கும். இப்போ இஸ்ரேல் இன்னொரு பக்கம் ஈரான்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய அணு ஆயுத தயாரிப்பு கூடங்களை மையப்படுத்தி தாக்குதல் நடத்துறாங்கன்னு வரக்கூடிய செய்திகள் எவ்வளவு தூரம் பார்க்க வேண்டியிருக்கு? அப்படி அவங்க அது டார்கெட்டடா இந்த தாக்குதல்கள் நடக்குதா? இஸ்ரேல் அந்த மாதிரி முக்கியமான இஸ்ரேலுடைய வரி ஈரானை பத்தி அவங்களுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டி. எப்ப ஈரான் அபிஷியலா நியூக்ளியர் கேப்பபிள் ஆறாங்களோ இஸ்ரேலுக்கு அது பெரிய ஆபத்துன்னு இஸ்ரேல் நினைக்குது. அமெரிக்காவும் அதே மாதிரி தான் நினைக்குது. அதனால அதை ப்ரிவென்ட் பண்ண பாக்குறாங்க. அதனால எஸ்கலேட் ஆச்சுன்னா அதை டார்கெட் பண்றது கட்டாயம், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இது ஈராக்குடைய ஒசிராக் ரியாக்டர் 82ல அந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணாங்க. ஆனா இந்த சமயத்துல ஈரான் அதை பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இருக்கிற ஜியோபொலிட்டிக்கல் காம்பினேஷன்ஸ் வேற. அப்ப ரஷ்யா வந்து ரொம்ப வீக்கா இருந்தது. ஈராக்குடைய இதை டிஸ்ட்ராய் பண்ணும்போது ரஷ்யா வந்துட்டு அப்ப கோல்வார் டைம் அது கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப வந்துட்டு ரஷ்யா, யுக்ரைன், ரஷ்யாவுடைய யுஎஸ் உடைய ஆன்டகனிசம் ரஷ்யாவுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப அவ்வளவு சான்சஸ் எடுக்கிறது ரிஸ்க் நினைக்கிறேன். அதை அமெரிக்கா கட்டாயமா அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணும். இஸ்ரேல் வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இஸ்ரேல் ஓகே. புவிசார் அரசியல்ல அந்த ஈக்குவேஷன் மாறி இருக்குன்றீங்க. நம்ம பேசலாம் சார். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட வந்திருக்கிறது. இந்த தாக்குதலுடைய அபாயம் என்னங்கிறதே சொல்லிருக்கீங்க. 5000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய மிசைல்ஸ் இருக்குன்றீங்க. அண்ட் டார்கெட்டடாகவும் பண்ண முடியும், அக்யூரசி ரேட் அதிகமாக இருக்குன்றீங்க. அப்போ நிச்சயமா அது வந்து ஒரு முறையான போர் இல்லை முழுமையான போர் அப்படி யுத்தம்னு வந்ததுன்னா இழப்புகள் பெரிதாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதுக்கு ஈரான் தயாரா இருக்காங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்கீங்க. நம்ம